செவ்வாழை பழத்தை இந்த மாதிரி வாரத்துல 3 நாளைக்கு இரவு நேரத்துல சாப்பிட்டா வயகர மாத்திரை போட்ட மாதிரி உங்க தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு ஈடுபடலாம். ஒரு அற்புதமான ஒரு வீட்டு வைத்தியம் தான். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நல்லா கனிஞ்ச செவ்வாழை பழமா ஒன்று எடுத்திருக்கிறோம். இந்த தோலை மட்டும் நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய செவ்வாழை பழத்தை சின்ன சின்னதாக கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்காங்க. தினமும் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் அத்தனையுமே நல்ல பலப்படும். எலும்புகளை பலப்படுத்த கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக தேவை. அந்த சத்துக்கள் இந்த செவ்வாழைப்பழத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. மாலைக்கண் நோய் இருக்கிறீங்களா, டெய்லியும் இந்த செவ்வாழைப்பழத்தை இரவு நேரத்தில் சாப்பிட்டா மாலைக்கண் நோய் முழுமையாக சரியாகும். எல்லா வாழைப்பழத்தை விட செவ்வாழைப்பழத்தில் தான் அதிகமான வைட்டமின்கள் அடங்கியுள்ளது. இதை கட் பண்ணி எடுத்திருக்கிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீர்முள்ளி விதைய லேசா அப்படியே தூவி விட்டுக்காங்க. இந்த நீர்முள்ளி விதை தான் நம்மளுடைய தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு நின்று பேச உதவக்கூடியது. இதை அதிகமாகவும் சேர்க்க வேணாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு செவ்வாழை பழத்துக்கு சேர்த்திக்காங்க. இதோட சுத்தமான தேனை லைட்டா ஊத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்க சாப்பிடுங்க. இதை வாரத்துல 3 நாளைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுடுங்க. இப்படி நீங்க வாரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ட அன்னைக்கே உங்களுடைய தாம்பத்தியத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நேரத்துக்கு விந்து வெளியே வராம நல்ல விரைப்புத்தன்மையோடு தாம்பத்தியம் செய்ய இது உதவுங்க. கண்டிப்பா எடுத்துக்காங்க.